காசு வரலையா? பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு பெட்ரோல் காலி ஆகிட்டோம். பீர் கம்பெனி கிங்ஃபிஷர் வருது போல. டேய் 80 ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ண, ஓகேவா? நைட் இந்த மாதிரி ரூட்டெல்லாம் எடுத்து பாரு, தெரியும். வண்டியை விட்டுருப்பாடா டேய். ஃபுல்லாக ஃபாகு. மணி காலையில் 11 மணி ஆகுது. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் நிவாஸ். நம்ம இப்போது ஆந்திராவில் புலிகுண்டுக்கு போக போகிறோம். இதோ R15 ஒருத்தர் நிற்கிறாரு. இவர் பேர் ஷாம் கணேஷ். வணக்கம் பங்காளி. இவரும் நம்மளோட ஃப்ரெண்டு தான். பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அஸ்வினுக்கு பெட்ரோல் போடுவோம். காட்வினு கேமராவில் வந்துட்டான். எனக்கா சவுண்ட் நேரம் தான் விழுந்துருக்கு. லாக் ஆகிடுச்சா? 1200 பிடிக்கும் வண்டி. தேங்க்யூ. உட்காரா. டேய் இடிக்காத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். புலிகுண்டு ராக் மவுண்டன் போகிறோம். கடா குமார் துமில் குப்பம் வவ்வாலு கேமராக்கு. இது அகிலன் ஆர்டிஸ்ட்டு. இவர் மிஸ்டர் ஆசாத். ஏய் சாமி, இப்படி ஆளாளுக்கு விரட்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கிய, அங்கே போயிட்டு பெட்ரோல் காலி ஆகிட்டோம். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50 உன் வண்டி தரும்பா, நீ பேசுவ. இந்த வண்டி மேக்ஸிமம் மைலேஜே 38 தான். ஹைவேஸே போக மாட்டோம் சரியா? இப்படியே தான் போவோம். இதே ரூட் தான் நம்மளுக்கு. அப்படி தானே இருக்கும். ஏண்டானா அதனால 80 ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ண, ஓகேவா? விரட்டாதீங்க யாரும். திருத்தணியில் வந்து டிஃபன் சாப்பிடலாம். ஒரு வெள்ளை டீ போகும்போதே காசை காலி பண்ணிடலாங்கிறியா? இருந்த காசையும் பிடிங்கிட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. அதுக்கு மேலே போனால் கடை இருக்காது. ஆந்திரா போகணும். அது தெரியும்டா. அவனுங்க எதுக்கு நிற்கிறானுங்க? அவங்க முதுவலிக்கு தான் என்னன்னு தெரியல. டேய் எதுக்குடா நிற்கிறீங்க? ஆ, காசு வரலையா? பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ போடுற பங்கு தான். அவன்கிட்ட கேள்றா. என்னதுடா? அவனுக்கு லொக்கேஷனே எங்கே போகிறேன்னு தெரியாதான். டேய் நான் தான் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிங்க, ஃபாலோ பண்ணிங்க சொன்னேன்லடா. எங்கே போகணும்னு தெரியணும். புலிகுண்டு மலை மவுண்டைன் ட்ரெக்கிங், ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பி என்னாச்சு? பீர் கம்பெனி கிங்ஃபிஷர் வருது போல. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா இருக்கு. டேய் கூட வாங்கடா. அஸ்வினே காத்தடிச்சல்ல, காத்தடிச்சிட்டியா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே. அது சுவிட்சில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண முடியாது.
நம்ம என் வண்டியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஆக்சிலேட்டர் கட் ஆகிடுச்சா, மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணால் வண்டி ஆன் ஆகிடும். அவன் வந்து ஆன் ஆகாது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை ரெடி பண்ணணும். இப்போ எதுக்கு இங்கே நின்றுருக்கோன்னா டீ சாப்பிட போகிறோம். காலைலேருந்து டீ இதுமாரி சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் டீ சாப்பிட போகிறோம். 2 பேரும் அப்படியே முன்னாடி நேராக போயிட்டானுங்க. நான் தான் போட்டிருக்கேனடா பாஸ், ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அடிப்போம் போகிறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இருக்கும் அந்த ரேட் கம்மியாக இருக்குமா? டாபாலாம் லாரிக்காரங்க தானே கம்மி ரேட்டில் தான். லாரிக்காரங்களாம் சாப்பிட்றதுக்கு வேறு கடை இருக்கு. ஓடுது பண்ணுறேன் நீங்கள் வந்து ஓடுத உண்மையிலே எவ்வளோ நம்மளோட ஓடுது இதெல்லாம் போங்க. நான்லாம் நைட்டு இந்த மாதிரி ரூட்டெல்லாம் எடுத்து பாரு தெரியும். ரோடு சொல்கிறேன்டா, ரோடு ஒரு மாதிரி இருக்கேன். ஆமாம் சொல்கிறா. இன்னும் 2 किलोमीटर 2 किलोमीटर. இன்னும் 49 கிலோமீட்டரா? நான் 10 கிலோமீட்டர் சேவ் பண்ணியிருக்கேன் டிஸ்டன்ஸு. ஒன்றும் இல்லை. அப்புறம் அவனுங்க நம்மளை எடுத்து போடுவானுங்க. சாய்க்கிலேருந்து சாவு போகிற அந்த வண்டியில் இந்த மாதிரி ரோட்டில் அடிச்சிருப்பான். கண்டென்ட் சென்சார் பண்ணணும்டா, நான் மியூட் பண்ணணும்டா. இப்பெல்லாம் பேசாது, அப்புறம் நான் மியூட் போடணும். ஐயம் இல்லைன்னா எங்கே வேணாலும் வண்டியை ஓட்டலாம் வரலாம்டா. இருந்தாலும் அது வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குதுடா. ஆனால் செம்ம இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டு. அது பிறகு பம்பு செட்டில் தண்ணி ஊற்றுது. ரைட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரூட்டுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அங்கே தான் போகிறோம். எப்படி தனியாக நிற்கிது பாருங்க. அதில் நடுவில் ஒரு பாலம் தெரியுதாடா உனக்கு மேலே? அதில் தான் போவோம். ஐயோ என்னடா அதுக்கு தான் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குவாங்க. ஒன்றும் இல்லை, 2 பெரிய பாறை இங்கிருந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ பெருசாக இருக்குது. அது மேலே எப்படி போவோம்னு நினைக்கிறேன் நீ? செம்ம வெயிட்டில் இருக்கு. கையை போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் கோளாறு கொடுத்துருப்பானுங்க இந்த 2 பைக்காரனுங்களும். ஒருத்தர் இங்கே நாங்கள் டக்குன்னு லெஃப்ட்டு திரும்பணும். R15 காரன் நின்றுட்டான். இதோ வரானே இந்த இந்த கார்டியன் ஜோசியஸ். வண்டியை விட்டுருப்பாடா டேய். அடா பாவீங்களா. ஆமாடா அதுக்கு தான். பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கடா, ஒழுங்கா ரோட்டை கவனிங்க. போ
அப்படியே மேலே ஏறுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் கியர் போடாது சரியா? திருப்பி திருப்பி செம்ம ஸ்லோ கூட இது. டேய் ஐயோ டேய் கார்வின் வேற வண்டி ஓட்ட தெரியாது. ஐயோ வெறித்தனம். இங்க பாருங்க டக்குன்னு நம்ம எவ்வளோ ஹைட்டு வந்துட்டோம் பாருங்க. சரியான ஹைட்ல இருக்கோம் இப்பவே நம்ம. வேற லெவல் வேற லெவல். டேய் 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 ஏய் பயப்படாதீங்கடா. நான் என்ன அது டேர்னிங் ரேடியஸ் கம்மி காட்வினே. ஓ பரவாயில்ல ஓட்டிட்டான். தள்ளுறா 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 தள்ளுறா. ஏய் தள்ளு 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 தள்ளு. காட்வின் சார்ஜர் வச்சிருக்கியாடா? ஒன்றுடா சார்ஜர் வச்சிருக்கியா? கரெக்டு தான் கரெக்டு தான். நான் தான் சொதப்பிட்டேன். இருக்கட்டும் நல்லா இருக்கு. ஃபோனில் வேறு கேமராவில் வேறு சார்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 30% தான் இருக்குது. இந்த கேமரா வேறு ஒரு கோளாறு. 5% வந்துருச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகாது. டேய் வாடா இங்க வாடா. வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு போகலாம்டா. அங்கே பாருங்க வேற லெவல் ஹைட்டில் இருக்கோம் நம்ம. ஃபுல்லாக ஃபாகு. மணி காலையில் 11 மணி ஆகுது. செம்ம ஃபாகியாக இருக்குது. சரியான ஹைட்டில் இருக்கும். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.